ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிக்குட திரவம், அதாவது ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் கம்மியாகிறது இது நிறைய பேருக்கு பயத்தை ஏற்படுத்தும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டாக்டரோட க்ளோஸ் மானிட்டரிங்கில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பெரிய பாதிப்பு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். அவங்க அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த பனிக்குட நீரை நம்ம குறைய விடாமல் தடுக்கிறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை நீங்கள் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது அப்படின்னா ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது உங்களோட பனிக்குட நீர் அதிகரிக்கிறதுக்கும் குறையாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் மெலன் ஜூஸ், அதுக்கப்புறமா நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய இளநீர், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் டெய்லி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீர் காய்கறிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொரக்காய், அப்புறமா பீர்க்கங்காய், இந்த மாதிரி நீர் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கணும். அதோட ஜூஸையுமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு இந்த பனிக்குட நீர் அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஐவி மூலமாக டாக்டர்ஸ் உங்களுக்கு அதை சரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களோட மூமெண்ட் ஒர்க்கை குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கலாம்.